Welcome to Comet Computer Private Limited e-learning program of hardware networking. So part 1ல வந்து நம்ம மதர்போர்டோட காம்பனன்ட்ஸ் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது மெயினாக ப்ராசஸர் அதர் டிவைசஸ் இன்டர்ஃபேஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பார்த்தோம். ஸோ அதோட கண்டென்ட் இது பார்ட் 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் நம்ம இன்டெல் ப்ராசஸர் இன்டெல் மதர்போர்டு அந்த மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டெலோட காம்பரேட்டர் பார்த்தீங்கன்னா ஏஎம்டி. ஸோ அவங்களும் ஒரு இன்டர்நேஷ்னல் மேனுஃபேக்சரர். ஸோ அவங்களும் மதர் போர்ட் ப்ராசஸர் இன்டெல் என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாங்களோ அதுக்கு ஈக்குவல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஏஎம்டி மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மதர் போர்ட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இருக்குது. ஸோ பெஸ்ட் காம்பரேட்டர் ஆஸ் வெல் அஸ் ரேட்டும் வந்து ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக அவங்க கொடுத்தாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி லெஸ் தேன் தி இன்டெல் ப்ராசஸர். பட் இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது ஏஎம்டியில். எப்படின்னா நிறைய ஹீட் டிசிபேட் ஆகும், ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு ஸ்லோ பர்ஃபார்மன்ஸ். பட் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா அதெல்லாமே ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல்க் ஆர்டரிங்லாம் 1000 மிஷின்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது தே ப்ரிஃபர் டு கோ ஃபார் ஏஎம்டி ப்ராசஸர் வித் ஏஎம்டி மதர் போர்ட். ஏன்னா ஓவரால் காஸ்ட்டும் வந்து அவங்களுக்கு கம்மியாகுது. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கிறதுனால தே ரெடி டு கோ ஃபார் ஏஎம்டி. ஸோ சிபியூ சாக்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம். மதர் போர்டில் இருக்க அனதர் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா சிபியூ சாக்கெட்டு. அதில் வந்து ப்ராசஸர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான சாக்கெட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி அந்த பின்ஸ் வந்து நம்ம அதில் தான் இன்சர்ட் பண்ணுவோம் சாக்கெட்டில். பின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸ்டேப்லர் பின் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா பெண்ட் ஆகிடும். பெண்ட் ஆகிடுச்சா அது சரி பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். சம்டைம்ஸ் ப்ராசஸரே டேமேஜ் ஆகிற அளவுக்கு ஆகிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாக்கெட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் சிபியூ சாக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பிஜிஏ ஃபார்மேட்டு. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே இருக்காது, வெறும் பின்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே இன்சர்ட் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பின்ஸ் ஷேப்பை வச்சு நம்ம டேரக்ஷன் பார்க்கணும். சம்டைம்ஸ் தெரியாமல் டேரக்ஷன் மாற்றி கனெக்ட் பண்ணிட்டோன்னா தென் ப்ராசஸர் பின்னு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாடல் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நிறைய நாள் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன், 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா உங்களால் ஜஸ்ட் லைக் தட் அந்த சிப்பை ப்ராசஸர் வந்து எடுக்க முடியாது. ஏதாவது ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், டெஸ்டர் இல்லை ஸ்க்ரூ டிரைவர். சம்டைம்ஸ் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா ப்ராசஸர் டேமேஜ் ஆகிறதுக்கு கூட அவுட்டர் லேயர்லாம் டேமேஜ் ஆகிடும். அப்புறம் ஒர்க் ஆகலைன்னா ரொம்ப கஷ்டம். வி ஹேவ் டு கோ ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட். அந்த ப்ராப்ளம்லாம் இருந்தது பிஜிஏ ஃபார்மேட்டில். தென் அதோட கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ப்ராசஸர் அந்த மாதிரி வரும்போது இப்போ இன்டெல் செல்ரான் வந்து அப்போ வந்து பிபிஜிஏன்னு கொண்டு வந்தாங்க. ஃப்ளிப் சிப் அரே, ஸோ இன்டெல்லே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டு. அப்புறம் சிபிஜிஏ, ஓபிஜிஏ, ஏஎம்டி வந்து ஓபிஜிஏன்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பின்ஸ். நம்ம வந்து மதர் போர்ட் வாங்கும்போது இல்லை ஸ்பெசிஃபை பண்ணணும் என்ன மாதிரி என்ன மதர் போர்ட் என்ன சாக்கெட் டைப், அதை நம்ம கரெக்டாக பார்த்து வாங்கணும், இல்லைனா மிஸ்மேட்ச் ஆகிடும். மோஸ்ட்லி ஒரே கம்பெனியில் போயிட்டு வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க மேட்சிங்காக தான் கொடுப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஃப்பு, ஜீரோ இன்சர்ஷன் ஃபோர்ஸ் சாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. மேலே இருக்க ஃபஸ்ட்டு ப்ளூ பிக்சர் பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் சைடில் இருக்குது. நீங்கள் வந்துட்டு சாக்கெட் டூன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதான் சொல்கிறேன். ஸோ ப்ராசஸர் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். எந்த சைடில் வரணுன்ற நம்ம நிறைய பேர் டவுட் இருக்கும், எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த ப்ராசஸரில் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் கார்னரில் ஒரு பின் இருக்காது. இதே மாதிரி ப்ராசஸர்லேயும் ஒரு பின் இருக்காது. ஸோ இதுதான் டேரக்ஷன். இது மேபி கார்னர் இல்லை ஹெட் அது மாதிரி நீங்கள் எதாவது வச்சுக்கிட்டு அதே பொசிஷனில் தான் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இது ப்ரெஸ் பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லை, ஜஸ்ட் வச்சிங்கனாலே போயிடும், ப்ராசஸர் வந்து உள்ளே போயிடும். தென் அந்த லிவரை வந்து லாக் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுக்கணும், நார்மலாக ஆப்ரேட் பண்ணால் போதும். இப்போது 2-3 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் எடுத்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். அது பெரிய இதில் டஸ்ட் எதுவுமே போகாது. அந்த மாதிரி க்ளோஸ்டு காம்பேக்டாக இருக்கும். அது வந்து ஜிப் சாக்கெட்டு நிறைய மதர் போர்டில் இந்த மாடல் தான் கொண்டு வந்தாங்க. தென் அதுக்கப்புறமா லைன் கிரிட் அரே, எல்ஜிஏ லைன் கிரிட் அரேன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட் ஆஃப் ஹோல்ஸ் அந்த ப்ராசஸரில் சாக்கெட்டில் என்ன பண்ணாங்கன்னா கீழே வந்துட்டு சின்ன சின்ன டாட் வச்சுட்டாங்க, கான்டாக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது. அதான் லைன் கிரிட் அரே, மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா, ரோஸ் அண்ட் காலம்ஸ் அந்த மாதிரி. அதே ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டாட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கார்னரில் இருக்கிற ஷேப் டிசைனை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டீங்க பாருங்கள், கார்னரில் எதுவுமே இல்லை, இங்கெல்லாம் வேறு டிசைனில் இருக்குது, இங்கே வேறு டிசைன் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வச்சுட்டு இந்த லிட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டோம், இந்த லாக்கை போட்டுட்டோம்னா அது லாக் ஆகிடும். ஸோ இது வந்து எல்ஜிஏ லைன் கிரிட் அரேன்றது. டிஃப்ரெண்ட் ப்ராசஸர் ஃபேமிலி ஃப்ரம் த பிகினிங் டு கரண்ட் ஸ்டேட் i7 வரைக்கும் இருக்குது. இயர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க.
சிபியூ கூலிங் ஃபேன் அப்படின்னு சொல்லுவோம். சிபியூ ப்ராசஸர் மேலே வைக்கிற ஃபேன் இது. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ப்ராசஸர் ஃபங்க்ஷன் ஆக பார்த்தீங்கன்னா அது ஹீட் நிறையா டிசிபேட் ஆகும். ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகிடும், நம்மளுக்கு வந்து சிஸ்டம் ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிட்டு ஹேங் ஆகிடும் இல்லை ஷட் டவுனே ஆகிடும். இப்போது யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அது. நான் வந்து சிஸ்டம் ஆன் பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் நான் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திடீர்னு ஷட் டவுன் ஆகிடுது. பவர் சப்ளை பிரச்சனை இல்லை யூபிஎஸ் பிரச்சனை இல்லை, எதுவுமே பிரச்சனை இல்லைன்னா சிஸ்டம் ஆஃப் ஆகிடுது. திருப்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன் பண்ணால் திருப்பி ஒரு 10 நிமிஷம் இருக்கும், திருப்பி ஆஃப் ஆகிடும். ஸோ எதனால் ஆஃப் ஆகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ப்ரீ டிஃபைன்ட் அந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு சிஸ்டம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ரியல் டைமில். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல பார்க்க வேண்டியது ஃபேனுக்கு வந்து பவர் சப்ளை வருதா, ஃபேன் சுற்றுதா, அதுதான் நம்ம பார்க்கணும். எஸ்எம்பிஎஸ்லேருந்து வர கனெக்ஷன் கரெக்டாக இல்லை வச்சுக்கோங்க, மதர் போர்டில் இருக்க கனெக்ஷன் கரெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு ஃபேன் பவர் போகாது. இல்லை ஃபேனே ஃபால்ட்டியாக இருக்கலாம், இல்லை ஃபேனில் டஸ்ட் அதிகமாகிட்டு ஃபேனால் சுற்ற முடியல, இல்லை காயில் போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட்டு ஒரு வாட்டி ஏதாவது நீடில் வச்சு சுற்றி பார்ப்போம், சுற்றுதான்னு சொல்லிட்டு பவர் சப்ளை கொடுத்து. சுற்றுதுன்னா ஓகே, இல்லைனா வந்துட்டு எடுத்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். ப்ளோயர் வச்சு அந்த ஃபேனை க்ளீன் பண்ணி டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதுன்னு. இல்லைன்னா ஃபேனை மாற்றிடணும். ஏன் இந்த ஆக்ஷன் நம்ம இமீடியட்டாக பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, ப்ராசஸ் நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு, நிறைய ஃபங்க்ஷன் பண்ணது இல்லையா, நம்பர் ஆஃப் டேட்டா ப்ராசஸிங் அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய ப்ராசஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஹீட் ஆகிடும். அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாமல் விட்டோம்னா ஐசி வந்துட்டு மால் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம வந்து ஹீட்டை டிசிபேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து 12 வோல்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபேனுக்கு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்வியூஸ்லலாம் கேட்பாங்க. ஸோ ரியல் டைம் ப்ராப்ளம்னு நான் சொல்லிட்டேன், இப்போது இன்டர்வியூ கொஸ்டின் சொல்லியிருக்கேன், இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ தட் ஏதாவது இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிங்கன்னா ஹார்ட்வேர் ரிலேட்டட், டெஸ்க்டாப் இன்ஜினியர் ரிலேட்டட், அதில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் யூஸ் ஆகும். ஸோ மதர் போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சப்ளை கனெக்ஷனும் கொடுத்துட்றாங்க. சிபியூ ஃபேனுக்கான பவர் சப்ளை 4 பின் இருக்குது பாருங்கள் இந்த பிக்சர், செகண்ட் பிக்சரில். அப்புறம் பக்கத்தில் சிஹெச்ஏ ஃபேன், அதாவது சேசிஸ் ஃபேன், சேசிஸ்க்கு ஒரு ஃபேன் இருக்குது, அந்த ஃபேனுக்கான பவர் சப்ளையும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வி கேன் யூஸ் திஸ் ஒன். தென் சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டுக்கு ஹார்ட் ஆஃப் தி மதர் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ராசஸர் எப்படி ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோமோ, சிப்செட் தான் ஹார்ட். அந்த சிப்செட் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ சிப்செட் அப்படின்னா என்னென்னா காம்பினேஷன் ஆஃப் ஆர் இன்டகிரேஷன் ஆஃப் ஐசிஸ், இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். என்னென்ன ஐசி இருக்குது, டைமரு, கவுண்டரு, அந்த மாதிரி இன்டரப்ட் கண்ட்ரோலர், அந்த மாதிரி நிறைய ஐசிஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒன்றா கம்பைன் பண்ணி மினிமம் நம்பர் ஆஃப் ஐசிஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம 286 மதர் போர்டெலாம் ஃபஸ்ட்டு காமிச்சோம் உங்களுக்கு இந்த ஸ்லைட்ஸில். 286 386லாம் 50-60 சிப்ஸ் இருக்கும். ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு சிப் தனித்தனியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் எல்லா சிப்பையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரே சிப்பாக கொண்டு வந்திருப்பாங்க, இல்லை 2 சிப்பாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணுறது பேர் தான் வந்து சிப்செட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இது வந்து பர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஃபங்க்ஷனும் இதில் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் என்ன தான் ஹை பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸரும் ஹை கெப்பாசிட்டி மெமரி வச்சுருந்தாலும் உங்கள் சிப்செட் நல்லா இல்லைன்னா அதால் ப்ராசஸிங் வந்து பண்ண முடியாமல் போயிடும். இந்த சென்ஸ் ப்ராசஸர் ஒரு டேட்டாவை ஹார்ட் டிஸ்க்கு கொடுக்கும். ஸோ ஹார்ட் டிஸ்க் கண்ட்ரோல் வழியாக தான் அது போய் ஆகணும், ஐடிஇ கண்ட்ரோலில். உங்களோட சிஸ்டம் பஸ் சரியில்லைன்னா, ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருந்ததுன்னா, அப்போ நீங்கள் டைம் எடுத்துக்கும். ஒரு 1 GB ஃபைல் காப்பி பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரியல் டைமில் ரொம்ப ப்ராப்ளம் வரும். அதனால் சிப்செட் அதை பார்த்து வாங்கணும், இல்லை வந்து டிசைன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து வாங்குறதுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரு. ஸோ நம்ம சிப்செட்ஸில் என்ன சொல்லுவோம்னா பிளாஸ்டிக் குவாட் ஃபார்ம் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பேக்கேஜ் நம்ம மாதிரி கிரியேட் பண்ணி தராங்களே, அது வந்து பிளாஸ்டிக் குவாட் ஃபார்ம் பேக்கேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ சிப்செட்டோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. சிஸ்டம் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, ப்ராசஸர் இருக்குன்னா ப்ராசஸர் கூட மல்டிபிள் டிவைசஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், ஸ்டோரேஜ் டிவைசஸ், மெமரி, டிஸ்பிளே, அந்த மாதிரி. ஸோ அது எல்லாமே வந்து த்ரூ சிப்செட் வழியாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு சிப்செட் இருக்குது, எஃப்எஸ்பின்றது ஃப்ரண்ட் சைட் பஸ் ப்ராசஸர். ஸோ நம்மளோட காம்போனன்ட்ஸ் எல்லாம் சிப்செட்டுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுது. சிப்செட்லேருந்து ஒரே கம்யூனிகேஷன் வந்து ப்ராசஸருக்கு போகுது. ஸோ ப்ராசஸர் வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. இந்த சென்ஸ் ப்ரையாரிட்டி வந்து சிப்செட்டே பார்த்துக்கும், எது ஃபஸ்ட் எது செகண்டுன்னு சொல்கிறது. அதனால் ப்ராசஸரோட ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ ப்ராசஸர் இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க,
நார்த் பிரிட்ஜ் சவுத் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க சிப் செட்டில். ஸோ நார்த் பிரிட்ஜ் வந்து என்ன பண்ணுதுன்னா மெயினாக கிராஃபிக்ஸ் கூடவும் மெமரி பஸ் கூடவும் இன்ட்ராக்ட் பண்ணுது. அதான் தனியாக போட்டிருக்காங்க கிராஃபிக் பஸ் அண்ட் மெமரி பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெமரி கண்ட்ரோலரும் வந்து அதில் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய சேஞ்சு. தென் சவுத் பிரிட்ஜ் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ஐஓ கண்ட்ரோலர்ஸ், யூஎஸ்பி, ஆடியோ, நெட்ஒர்க்கு, ஐடி, அந்த மாதிரி எந்த கண்ட்ரோலர்லாம் இருக்கோ அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு சவுத் பிரிட்ஜ் யூஸ் ஆகுது. ஸோ நார்த் பிரிட்ஜ் சவுத் பிரிட்ஜ் இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. நார்த் பிரிட்ஜ் இஸ் யூஸ் ஃபார் கம்யூனிகேட்டிங் வித் நம்மளோட மெமரி கண்ட்ரோலர், ஐ மீன் மெமரி அண்ட் கிராஃபிக்ஸ். மேக்ஸிமம் வந்து மெமரி அண்ட் கிராஃபிக்ஸ் தான் வந்துட்டு நார்த் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம். சவுத் பிரிட்ஜ் வந்து ஐடி, தட் இஸ் ஹார்ட் டிஸ்க்கு, பிரிண்டரு, அந்த மாதிரி அந்த டிவைசஸ்லாம் இருக்கு இல்லையா, எக்ஸ்டர்னல் டிவைசஸ் இல்லைன்னா அடிஷ்னல் டிவைசஸ், அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது, சவுத் பிரிட்ஜ் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ சவுத் பிரிட்ஜ் பார்த்தோம். ஹப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு வரும்போது, ஸோ எப்படி நம்ம வந்து அந்த டிவைசஸ் வந்து டிசைன் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் நம்ம வந்து ஹப் ஆர்கிடெக்சர் சொல்கிறோம். எந்தெந்த காம்பனன்ட்ஸ் எங்கே இருக்கணும், ப்ராசஸர் பக்கத்தில் இருக்கணுமா இல்லை சைடில் இருக்கலாமா, அது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், ஏன்னா அது மதர் போர்டில் இருக்க லைன்ஸ் வழியாக தான் ட்ராவல் பண்ண போகுது. ஸோ அதனால டிஸ்டன்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்கணும் அதெல்லாமே பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணி டிசைன் பண்ணுறது பேர் தான் நெஹலம் ஆர்கிடெக்சர்ன்றாங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா QPI ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு இன்னொரு ஆர்கிடெக்சர் இருக்குது. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா தட் இஸ் குவிக் பாத் இன்டர்கனெக்ட். இன்னும் நான் வந்து ஃபாஸ்டன் பண்ணுறேன், ஏற்கனவே ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டைம் பாசஸ், அதோட இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்மளுக்கு கிடைக்குது, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது QPIயில் என்ன பண்ணுறாங்க, ஹைப்பர் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க மெயினாக AMD ப்ராசஸரில். ஸோ அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து ஹைப்பர் வி, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம் ஹைப்பர் வி, பட் ப்ராசஸருக்கு ஹைப்பர் வின்னு சொல்லக்கூடாது. இதில் என்ன சொல்லணும், மல்டிபிள் கோர்ஸ். இப்போ வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க 2 கோர் ப்ராசஸர், குவாட் கோர் ப்ராசஸர், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸரே வந்து 2 ப்ராசஸராக வந்து ஆக்ட் பண்ண வைக்கிறது. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, இப்போ நம்ம ஒரு ப்ராசஸர் பண்ணுற வேலையை 2 ப்ராசஸர் பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுல, ஒரு ஃபைல் காப்பி பண்ணுறது 10 மினிட்ஸ் ஆகுதுன்னா 2 ப்ராசஸர் இருந்தால் 5 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. இதில் மெமரி கண்ட்ரோலரும் ப்ராசஸர் உள்ளே வச்சிடுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கேஷ் மெமரியும் வந்து உள்ளே இருக்குது ப்ராசஸர் உள்ளே, வெளியே இல்லை. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மெமரி டிராம் தான் இருக்கும், கேஷ் மெமரி எல்லாமே உள்ளே வச்சிடுறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து இன்னும் ஃபாஸ்டர் ப்ராசஸிங் கிடைக்குது, தென் பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகுது QPI ஆர்கிடெக்சரில். ஸோ ஹீட் டிசிபேஷன் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து இப்போ ப்ராசஸர் கூலிங் ஃபேன் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியே வந்து சேசிஸ்க்கும் வந்து ஒரு ஃபேன் வச்சுருப்பாங்க. அதாவது சேசிஸ் ஃபேன், அந்த பவர் சப்ளை கனெக்டரில் 3 பின் வந்து பார்த்தீங்கன்னா சேசிஸ் ஃபேன் சொல்கிறது கொஞ்சம் பெரிய ஃபேனாக இருக்கும். சிபி ஃபேன் ரொம்ப சின்னது, 3 இன்ச்சஸ் பை 3 இன்ச்சஸ், இல்லை 2 இன்ச்சஸ் பை 2 இன்ச்சஸ் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 4 இன்ச்சஸ் பை 4 இன்ச்சஸ் அந்த மாதிரி பெரிய ஃபேன். ஸோ என்னென்னா பாக்ஸ்லேயே ஃபிட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அது காம்பனண்ட் மேலே இருக்கிற ஹீட் எல்லாமே டிசிபேட் பண்ணிடும். பட் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, காம்பனண்ட் வந்து இப்போது சின்ன சின்ன ஆஃபீஸஸ் இல்லை ரோட் சைடு ஆஃபீஸஸ்லாம் இருக்குது வச்சுக்கோங்களேன், இப்போ நிறைய டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக போயிட்டு அந்த காம்பனண்ட் மேலே ஃபார்ம் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன தான் ஃபேன் வச்சுருந்தாலும் அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது ஹீட். அப்போ காம்பனண்ட் ரொம்ப சீக்கிரம் ஹீட் ஆகிட்டு சிஸ்டம் ஸ்லோவாக தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதனால் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, ஏஎம்சி மாதிரி போட்டு மந்த்லி ஒன்ஸ் இல்லை குவார்ட்டர்லி ஒன்ஸ் ஃபில்டர், ஐ மீன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு வேக்கம் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ தட் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இப்போது நிறைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் என்விரான்மெண்ட், அதுவும் ஏசி போட்டிருக்கிறதுனால டஸ்ட் அவ்வளோவா ஃபார்ம் ஆகாது. அப்போ வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. பட் எனிவே ஹீட் டிசிபேட் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும், இல்லைனா வந்து சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ், ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகிடும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெமரி சப்போர்ட்ன்றது என்ன டைப் ஆஃப் மெமரி நம்ம மதர் போர்ட் சப்போர்ட் பண்ணுவோம். மெமரி டெக்னாலஜிஸ் தனியாக நம்ம பார்ப்போம். பட் இதில் வந்து இந்த ஃபிசிக்கல் போர்ட் என்னென்ன போர்ட் இருக்குன்னா சிம், டிம் இருக்குது. அது நம்பர் ஆஃப் பின்ஸு, அதோட சைஸு, ஷேப்பை பொறுத்து நம்ம சிம் டிம்ன்றோம். அதுக்கேற்ற மாதிரி கெப்பாசிட்டியும் இருக்குது. 4GB 8GB அந்த மாதிரி ஹை கெப்பாசிட்டி போகும்போது நம்ம டிம்மில் தான் போய் ஆகணும், சிம்மில் போக முடியாது, பிகாஸ் ஆஃப் த டிசைன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ மதர் போர்டில் 2 டைப்புமே இருந்ததுன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஒரு சிம் வந்துட்டு
ஒயிட் கலரில் இருக்குது, டிம் வந்து பிளாக் கலரில் இருக்குது. இன்னொரு ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிம்முக்கு மிடில் ஒரே ஒரு கட்டு தான் இருக்கும், டிம்முக்கு மிடில் ஒரு கட்டும் சைடில் ஒரு கட்டும் இருக்கும். ஏன் இந்த கட்டு தராங்கன்னா, அதுவும் கட்டு பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்காது, கொஞ்சம் சைடில் இருக்க மாதிரி இருக்கும். டிம்மில் நல்லா கிளியராக தெரியும், கொஞ்சம் நாட் இந்த எக்ஸாக்ட் மிடில், பட் கொஞ்சம் தள்ளி போயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு கட்டம் கொடுத்துருப்பான். யாராவது தெரியாதவங்க, சிஸ்டம் அசம்பிளிங் பண்ண தெரியாதவங்க அந்த மெமரியை வந்து மாற்றி இன்செர்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ஸோ ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மெமரி ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஷார்ட் சர்க்யூட் பண்ணிவிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மிடில் போர்ஷன் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா இன்செர்ட்டே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரிஜினல் டைரக்ஷனில் போட்டால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். டிம்மில் டியூல் இது இருக்குன்றதால நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே இல்லை. பட் அப்படியும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ஸிபிளாக போட்டுட்டு மெமரியும் டேமேஜ் பண்ணிட்டு மெமரி ஸ்லாட்டையும் டேமேஜ் பண்ணுறவங்களாம் இருந்திருக்காங்க. இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லை. ஸோ இருக்கிறது ஒரே ஸ்லாட், டிம் ஸ்லாட் தான். ஸோ அதில் தான் நீங்கள் இன்சர்ட் பண்ணி ஆகணும். அதுலேயும் வந்து அவங்க சிங்கிள் கட் தான் கொடுக்குறாங்க. பட் அதே மாதிரி மிடில் கொஞ்சம் மூவ் ஆயிருக்கும், அதனால் நீங்கள் இன்வெர்ட் பண்ணி போட்டிங்கன்னா போட முடியாது. பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி மாற்றி போட்டிங்கனாலும் ஒர்க் ஆகாது. ஸோ சேஃப்டிக்காக தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் சப்போர்ட் மதர் போர்ட்லேயே ஏற்கனவே இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்குது. பட் நம்ம மல்டிமீடியாவில் டிசைன் பண்ணுறவங்க, மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்து ஹை டெஃபினிஷன் ரெசல்யூஷன் வேணும்னுவாங்க. அவங்களுக்காக என்ன பண்ணுறோன்னா, ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு ஏஜிபி ஸ்லாட்னு ஒன்று இருக்குது, சாக்லேட் கலரில் இருக்கும். அந்த ஸ்லாட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், கிராஃபிக் கார்டை இன்சர்ட் பண்ணி வச்சுருவோம். அந்த கிராஃபிக் கார்டில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் மாதிரி குட்டி ப்ராசஸர் இருக்கும், அதுக்கும் ஒரு ஃபேன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு தனியாக கேஷ் மெமரி, அடிஷ்னல் மெமரி எல்லாமே அதிலே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு குட்டி கம்ப்யூட்டர் மாதிரியே ஃபங்க்ஷன் ஆகும். அது எதுக்காகனா, அதை இன்சர்ட் பண்ண உடனே வந்து இந்த மதர் போர்டில் இருக்க மெயின் ப்ராசஸர் என்ன பண்ணோம், இருக்கிற இன்ஃபர்மேஷன் அவுட்புட்டுக்கு அனுப்ப வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஏஜிபி ஸ்லாட்டுக்கு அனுப்பிடும், அங்கேருந்து அவுட்புட் வந்துடும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் நம்ம என்ன பண்ணணும், பயாஸில் லாகின் பண்ணிவிட்டு ஆன்போர்டு டிஸ்பிளே கண்ட்ரோலரை டிசேபிள் பண்ணிக்கணும். ஸோ தட் அது வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ ரெண்டுமே ஆன்லைனில் இருந்தால் நம்ம ப்ராசஸர் என்ன பண்ணோம், இந்த கண்ட்ரோலரில் அனுப்புதா அந்த கண்ட்ரோலர் அனுப்புதா யோசிச்சுட்ருக்கோம். டேட்டா வந்து அனுப்பி பார்த்து ஃபெயில் ஆகும், அதுக்கப்புறமா தான் இதில் வேறு கண்ட்ரோலரில் அனுப்பும். ஸோ அந்த மாதிரிலாம் டவுட் வராமல் இருக்கணும், இல்லை கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நம்ம வந்துட்டு ஒரு கண்ட்ரோலரை பயாஸ்லேயே டிசேபிள் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ டேரெக்டாக என்ன ஆகிடும், ஏஜிபி ஸ்லாட்டுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். ஸோ தட் இஸ் ஃபார் இம்ப்ரூவ்டு பர்ஃபார்மன்ஸ். அதுக்காக மட்டும்தான் வந்து நம்ம அடிஷ்னல் கிராஃபிக் கார்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பயாஸ் அண்ட் சிமாஸ். பயாஸ்னாலே உங்களுக்கு தெரியும், இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம். ஸோ இது வந்து கம்ப்ளீட் சிஸ்டம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வச்சுருக்கோம். சிஸ்டமோட ஃபர்ம்வேர் அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் இதில் தான் இருக்குது. ஃபுல்லாக இதில் தான் லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வந்து ப்ரோக்ராமாக இதில் ரைட் பண்ணி வச்சுருப்போம். இது வந்து ஒரு ரீட் ஒன்லி மெமரி பயாஸ், நீங்கள் வந்து எரேஸ்லாம் பண்ண முடியாது, அதனால் ரீட் ஒன்லி மெமரி. முக்கியமாக இந்த பயாஸில் என்ன பண்ணுவோம், பூட் ஸ்ட்ராப் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருப்போம். மற்றபடி ஃபர்ம்வேராக இருக்குது, நான் பூட் ஸ்ட்ராப்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கேன். இதோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் வந்துட்டு என்னென்ன பூட்டிங் ஆப்ஷன் இருக்குது, எங்கே வந்து பூட்டிங் ஃபைல் இருக்குது, அது எல்லாமே வந்து இதில் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். பயாஸ் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பூட்டிங் டிவைஸ் ஹார்ட் டிஸ்க்கு, செகண்ட் பூட்டிங் டிவைஸ் சிடி டிரைவ், தேர்ட் வந்து ஃப்ளாப்பி. இல்லை இப்போ என்கிட்ட வந்து சிடி இருக்குது, ஃபஸ்ட்டு சிடி தான் பூட் பண்ணணும், ஏன்னா ரா சிஸ்டம் ரா ஹார்ட் டிஸ்க்கு அதில் நான் ஓஎஸ் நான் இனிமேல் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னா நான் ஆப்ஷன் மாற்றிடுவேன். ஸோ சிடி தான் வந்து ஃபஸ்ட்டு பூட் டிவைஸ்ன்னு சொல்லிடுவேன். ஸோ இப்போது பயாஸ் லோட் ஆகும்போது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அது வந்துட்டு சிடி ரோமை ஃபஸ்ட்டு டிவைஸாக பூட் பண்ணிடும். பூட் பண்ணோன்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிறதுனால ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் பூட் பண்ணி முடிச்சு எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், திருப்பியும் போயிட்டு சீக்வன்ஸை மாற்றணும். ஃபஸ்ட்டு பூட்டிங் டிவைஸ் ஹார்ட் டிஸ்க் மாற்றணும். ஏன் கண்டிப்பாக மாற்றணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது, அப்படியே கூட இருக்கலாம். இப்போ சிடி உள்ளே போட்டிருந்தாலும் சரி, உள்ளே போடாட்டியும் சரி, ஃபஸ்ட்டு வந்து அது என்ன பண்ணும், பூட்டிங் டிவைஸ் சீக்வன்ஸில் சிடிராம் ஃபஸ்ட் இருக்கிறதுனால அதில் போய் மீடியா ஏதாவது இருக்கா, பூட் பண்ணமான்னு பார்க்கும். மீடியா இல்லை அப்படின்னா வந்து டக்குன்னு என்ன பண்ணால் செகண்ட் பூட்டிங் டிவைஸ் போயிடும். அது வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அதில் பூட்டிங் ஃபைல் இருக்கா, இருக்குது, சி டிரைவில் இந்த ஃபோல்டரில் இருக்குது boot.ini. ஸோ அந்த ஃபைலை போய்ட்டு அது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் வந்து பூட்டிங் ஃபைல் இருக்குது, பூட்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல் நீங்கள் அதிலே சிடிலே வச்சுருக்கீங்க, சிடி ரோமில் பூட் பண்ணும்போது அது கண்டுபிடிச்சிச்சுன்னா அவன் என்ன கேட்பாங்க, ஒரு ஆப்ஷன் கொடுப்பான், ப்ரெஸ் எனி கீ டு கண்டினியூ அப்படின்வாங்க, கண்டினியூ ஃப்ரம் சிடின்னுவாங்க. ஸோ அந்த கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணாமல் விட்டிங்க வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது செகண்ட் பூட் டிவைஸுக்கு போயிடும், ஃபஸ்ட்டு பூட் டிவைஸ் எனேபிள் ஆகாது. ஸோ செகண்ட் பூட் டிவைஸ் ஹார்ட் டிஸ்க் போயிட்டு அது பண்ணிடும். பட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா பெட்டர், அந்த சிடி ரோமை வந்து சிடி டிஸ்கை வந்து சிடி ரோம்லேருந்து எடுத்துகிறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா.
ஸோ பூட்ஸ்ட்ராப் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி தான் டு ஐடென்டிஃபை த பூட்டிங் ஃபைல் லொக்கேஷன் ஃப்ரம் யுவர் ஹார்ட் டிஸ்க் அண்ட் அதர் காம்பனன்ட்ஸ். ஸோ பயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் கோஆர்டினேட்டிங் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிபியூ அண்ட் சிப்செட். ஃபர்ம்வேர் பயாஸ்ன்றது ஒரு ஃபர்ம்வேர். ஸோ எல்லா காம்பனன்ட் கூட அது இன்ட்ராக்ட் பண்ண போகுது. எல்லா காம்பனண்டோட கான்ஃபிகரேஷன்ஸும் அவங்க வந்து ஸ்டோர் பண்ண போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவார்டு, ஃபீனிக்ஸ், ஏஎம்ஐ. இது இன்டர்வியூ கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் பயாஸ் அப்படின்னா 3 மேஜர் கம்பெனிஸ். நிறைய பேர் இருக்காங்க, பட் அட்லீஸ்ட் ஒரு 3 பேராவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோங்களே, அதனால 3 கம்பெனிஸ். இப்போ எந்த பிராண்டட் மதர் போர்டு எடுத்தாலும் மேக்ஸிமம் இவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த டாப் 3 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பயாஸ் அண்ட் சிமாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயாஸ் ஐசி வந்து ஒன்று அவங்க வந்து மவுண்ட் பண்ணியே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இங்கே ஒரு ஐசி பார்த்தீங்கன்னா சால்டர் பண்ணி அப்படியே இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். இல்லையா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பயாஸ்ன்னு எழுதிட்டு பாருங்க ஒரு ஐசி, அது வந்து ரிமூவபிள். ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு ப்ரோக்ராம் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபங்க்ஷன் ஆகலை, சரியாக ஃபங்க்ஷன்லாம் அதை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு பயாஸ் இதே கான்ஃபிகரேஷன் இருக்க பயாஸ் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பியும் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பயாஸுக்கு பக்கத்துலேயே சிமாஸ் மெமரின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் தான் வந்து பயாஸில் நீங்கள் ஏதாவது அடிஷ்னல் பெராமீட்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்கன்னா பயாஸ் ரீட் ஒன்லி மெமரின்றது அதால் ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. அதனால் அது வந்து ரேமில் வந்து ஸ்டோர் பண்ணும். சிமாஸ் ரேமில் தான் ஸ்டோர் ஆகும். காம்ப்ளிமெண்ட்ரி மெட்டல் ஆக்சைட் செமிகண்டக்டர் சொல்லுவாங்க, ஸ்டோர் ஆகும். இப்போ அது வாலடைல் மெமரி அப்படின்றதுனால ஸ்டோர் நீங்கள் சிஸ்டம் ஆஃப் பண்ணிங்கன்னா டேட்டா போயிடும் இல்லைங்களா. அதனால என்ன பண்ணுவாங்க, அது வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. அதான் வந்து சிமாஸ் பேட்ரி. இங்கே சில்வர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதான் சிமாஸ் பேட்ரி. இட் வில் சப்ளை 3 வோல்ட் பவர். ஸோ கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கும். அப்போ தான் நீங்கள் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படி இருக்கும். இல்லைனா நீங்கள் என்ன கான்ஃபிகரேஷன் செட் பண்ணாலும் அடுத்த வாட்டி நீங்கள் பூட் பண்ணும்போது அது கான்ஃபிகரேஷன் ஸ்டோர் ஆகாது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் அது பண்ணுறது. பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்டும் பார்த்தோம். ஸோ பவர் ஆன் பண்ணும்போது எல்லா டிவைசஸும் நம்ம செக் பண்ணிடுவோம். ஏதாவது டிவைஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா அது இன்டிமேஷன் நம்மளுக்கு கொடுத்துரும். எந்த டிவைஸ் ஒர்க் ஆகலை, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துரும். ஸோ சிஸ்டமில் வந்து காம்பனன்ட்ஸ் இனிஷியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு அது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுது. ஸோ பூட்ஸ்ட்ராப்போட ஃபங்க்ஷனே வந்து இனிஷியல் டெஸ்டிங், பைலட் டெஸ்டிங் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இனிஷியலாக என்னென்ன கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது, என்ன காம்பனண்ட் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டு சிஸ்டம்க்கு கொடுத்துருது. நம்ம என்ன பண்ணோம், சிஸ்டமில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ அது வந்து ஃபியூச்சருக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் ஆகும், இல்லை சேஞ்ச் பண்ணுறதுனா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ பயாஸ் வந்து நம்ம செட்டிங் மாடிஃபை பண்ணலாம். ஸோ அது மாடிஃபை பண்ணுறதெல்லாம் அப்டேட் பண்ணணும். கண்ட்ரோலர்ஸ் போட்டு சிஸ்டம் பயாஸ் கான்ஃபிகரேஷனில் போய் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். Newly set values can be stored in the BIOS chip by selecting the options for saving the values. ஸோ வேல்யூன்றது அவங்களே எஸ் நோ அப்சைட் அப் ஏரோ டவுன் ஏரோ அந்த மாதிரிலாம் பயாஸ் கான்ஃபிகரேஷனில் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டியூரிங் earlier periods BIOS program was stored in read only memory. ஆமாம், ஸோ ரோமில் வந்து அப்புறம் எப்ரோம் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன பண்ணாங்க, பயாஸ் ஃப்ளாஷிங் சொன்னாங்க. ஸோ ரோம் வந்தது ஒன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டோன்னா நம்ம அது யூஸ் பண்ணவே முடியாதனால ரோம் அது. இப்போது சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் EEPROM கொண்டு வந்தோம், எலக்ட்ரிக்கல் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளாஷ் பர்னர் இல்லை பயாஸ் ஃப்ளாஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ண போகுது. ஸோ அதனால் வந்து அது பயாஸ் ஃப்ளாஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து எரேஸ் பண்ணிவிட்டு குயிக்காக நீங்கள் ரீரைட் பண்ண முடியுது. அதே மாதிரி மல்டிபிள் டைம் நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ மேனுஃபேக்சரர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் வர்ஸ்ட் கேஸ் அந்த சினாரியோ டெஸ்ட் பண்ணி பார்த்துருவாங்க. ஐடி அண்ட் சாட்டா கனெக்டர்ஸ், இது வந்து ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்டர். இது ஐடி அண்ட் சாட்டா கனெக்டர். மதர் போர்டு இருக்குது. மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா 40 பின் ஐடி இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கேபிள் இருக்குது. கேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன் தான் இந்த ஹோல்ஸில் வந்து மேட்ச் ஆகணும். நீங்கள் திருப்பி கனெக்ட் பண்ணிடக்கூடாது, தெரியாமல் கூட கண்ணை மூடிட்டு கூட நீங்கள் திருப்பி கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் அவங்க அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் பிளைண்ட் பீப்புள் ஆல்சோ. இப்போ பார்த்தோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு வந்து இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கிறதுனால இந்த ஹோல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க கரெக்டாக இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் வந்து உங்களுக்கு 2 ஹார்ட் டிஸ்க்கும் கனெக்ட் பண்ணலாம் ஒரே கேபிளில். ப்ளூ கலர் வந்து மதர் போர்டில் கனெக்ட் ஆகிடும், ஒயிட் அண்ட் பிளாக் வில் பி கனெக்டட் டு ஹார்ட் டிஸ்க் அண்ட் CD டிரைவ். ஸோ அந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதான் வந்து ஐடி ஹார்ட் டிஸ்க் கனெக்ஷன். ஸோ ஃப்ளாப்பி கனெக்ஷன் பக்கத்துலேயே தான் கொடுத்துருக்காங்க. 34 பின் இருக்கும் ஃப்ளாப்பியில். ஹார்ட் டிஸ்க் இருந்தால் 40 பின் இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. ஹார்ட் டிஸ்க் ஐடி கனெக்டர் வில் ஹாவ் 40 பின் கனெக்டர், 40 பின்ஸ். ஓகேங்களா, இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா 20 rows இருக்கும். ஃப்ளாப்பி டிரைவ் பார்த்தீங்கன்னா 34 தான் இருக்கும், கம்மியாக இருக்கும். கேபிளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திக்காக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது ஹார்ட் டிஸ்கோட கனெக்ஷன். இது இங்கே பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை, ஃபஸ்ட்டு வர 4 பின் பெருசாக இருக்குல்லையே, அது வந்து பவர் சப்ளை. செகண்ட் இருக்க செக்மெண்ட் தான் வந்து ஜம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜம்பர்ஸ். ஸோ மாஸ்டர் ஸ்லேவ் கான்ஃபிகர் பண்ணுறது. ஒரே கேபிளில் 2 டிவைஸ் போட்டிங்கன்னா நம்ம தான் வந்து கான்ஃபிகர் பண்ணணும், எது வந்து மாஸ்டர் எது ஸ்லேவ்னு சொல்லிட்டு. ஸோ இது உள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க, எஸ் எல் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து இந்த ஜம்பர் நம்ம மாற்றி போட்டோன்னா செகண்டரியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் தான் இருக்குது, அப்படி ஒரே கேபிளில் ஒரே ஆர்டிஸ்ட் தான் இருக்குன்னா நீங்கள் ப்ரைமரியாக கனெக்ட் பண்ணலாம். இப்போ ஒரே கேபிளே 2 டிவைஸ் பண்ணும்போது தான் நம்ம ப்ரைமரி செகண்டரி செட் பண்ண வேண்டியிருக்கும். ஹார்ட் டிஸ்க் ப்ரைமரியாக இருக்கும், சீரியல் டிரைவ் செகண்டரியாக இருக்கும், அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ மதர் போர்ட் கான்ஃபிகரேஷன்ஸ். ஐடி கேபிள்ஸ். இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா இது ஐடி கேபிள் சொல்கிறோம், ஃப்ளாட்டாக இருக்கும், மேனுஃபேக்சரர் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கேபிளில் வந்து ஒரு சைடில் மட்டும்தான் கலர் கோடிங் இருக்கும், ஒரு மாதிரி லைட் பிங்க் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா வந்து அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பின் தி சிஸ்டம். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து கலர் கோடிங் வச்சு தான் எந்த பக்கம் ஃபஸ்ட்டு பின்றது நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா. ஸோ ப்ளூ கலர் மதர் போர்டு ஐடி போர்ட் கனெக்டர், கிரே கலர் ஸ்லேவ் ஐடி கனெக்டர், பிளாக் கலர் மாஸ்டர் ஐடி கனெக்டர். ஸோ இதான் வந்து டிஃபைன் பண்ணுறது, ப்ரீ டிஃபைன்ட். அது எல்லாமே பிளாக் இருந்தாலும் வந்து மாஸ்டர் கனெக்ட் பண்ணுறாங்க, ப்ளூ வந்து ஸ்லேவ் கனெக்ட் பண்ணுறாங்க, கிரே வந்து ஸ்லேவ் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ சாட்டா இன்டர்ஃபேஸ் அப்படின்றது ஐடி இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சாட்டா இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி சீரியல் ஏடிஎன்றும், அதில் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் ரொம்ப அதிகம் ஐடியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதோட கனெக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்லாம் 2 தான் கொடுத்தாங்க, இப்போ நிறைய பேர் அது நிறைய யூஸ் பண்ணுறதுனால 4 கனெக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கேபிள்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ். அவனுங்க வந்து ஹார்ட் டிஸ்க் வாங்கினா கேபிள்ஸ் கொடுத்துருவாங்க, அதில் நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். சாட்டா கனெக்டர்ஸ். SAS, it is an internal interface used for hard disk and other data device known as a SAS, serial attached SCSI. SCSI அப்படின்றது SCSIன்றது SCSI நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், SCSI. ஓகேங்களா, அதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்துருக்கு. இப்போ நம்ம ப்ரொனன்சியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா SCSI அப்படின்னு சொல்லுவோம், SCUZZY அப்படி தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் இதை. இது வந்து சர்வர் ஹார்ட் டிஸ்க்குலாம் வந்து யூஸ் பண்ணுற கனெக்டர். சரிங்களா, நம்ம நார்மல் டெஸ்க்டாப்புக்கு யூஸ் பண்ண மாட்டோம், சர்வரில் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து HBA இன்டர்ஃபேஸு. ஸோ இது வந்துட்டு ஹோஸ்ட் பஸ் அடாப்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு கண்ட்ரோலர், இப்போ ஏஜிபின்னு சொன்னேன், அந்த மாதிரி மல்டிபிள் டிவைசஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி எந்த ஒரு அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் நம்ம ஒரு அடிஷ்னல் கனெக்டர் வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து ஹோஸ்ட் பஸ் அடாப்டர் சொல்கிறது. ஸோ இது வந்து வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்மளோட பார்ட் 2 வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. மீதி இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்ட் 3ல கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.